எல்லாருக்கும் நமஸ்காரம். தசகம் 65ல் இன்னைக்கு 6லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகம் பார்க்கலாம். இப்படி அந்த மாதிரி ஒருத்தொருத்தா தன்னோட ஆபரணத்தை மாற்றி மாற்றி போட்டுன்னு வந்தா இல்லையா? இப்போ 6வது ஸ்லோகத்தில் இன்னும் ஒருத்தி என்ன பண்ணிட்டான்னா, உன்னோட அந்த புல்லாங்குழல் ஓசை கேட்டு அந்த மயக்கத்தில் அவள் மேலே போட்டுன்னு இருக்கக்கூடிய ரவிக்கை அதை கூட போடாமல் மறந்து போய் வந்துட்டாளாம். அப்போ உன்னோட குழலோசையில் மதிமயங்கி இருக்கக்கூடிய அவளோட கூட வந்த மற்ற பெண்கள் கூட அதை கவனிக்கலையாம். அவளுக்கெல்லாம் இவளை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை, பெருமாளை போய் பார்க்கணும் அப்படின்ற இதில் அங்கே தான் ஓடி வந்தாளாம். அப்போது அந்த மாதிரி பக்தி சாம்ராஜ்யத்தில் எப்படி நீ எப்படி நினச்சிட்டேன்னா, பக்தி சாம்ராஜ்யத்தில் உனக்கு பட்டாபிஷேகம் செய்யறதுக்காக 2 கலசங்களை ஏந்திண்டு வந்தவள் மாதிரி அவள் உன்கிட்ட வந்தா அப்படின்னு நீ நினச்சிண்ட அப்படின்னு சொல்கிறது 6வது ஸ்லோகம். 7வது ஸ்லோகத்தில் சில கோபியர்கள் அவெல்லாம் என்ன பண்ணுறாளாம், வீட்டிலேருந்து வெளியில் வர முடியல. சில பேர் ஓடி வந்துட்டா, சில பேரோட வீட்டில் இருக்கிறவெல்லாம் தடுத்துட்டாலாம். அப்போது அவள் என்ன ஆயிட்டா, அப்படியே அந்த நிலப்படியில் வாசப்படியிலேயே உன்னையே அவளோட மனசில் நினச்சிண்டு அங்கேயே அவளோட அப்படியே உயிரையே திறந்துட்டாளாம் அந்த இடத்துலையே. அப்போது ஒப்பற்றவருமா இருக்கக்கூடிய ஒன்றில் 2.5 கலந்துட்டா. உன்னோட ஞாபகத்தில் தானே அவளோட உயிரை விட்டா. அப்போ இங்கே ராசலீலை கிடைக்கலன்னா என்னன்ட்டு வைகுண்ட லோகம் போய் அங்கே இருக்கக்கூடிய உன்னோட அங்கே சேர்ந்துட்டா அப்படிங்கிறது 7வது ஸ்லோகம். அவள் மோட்சம் அடைஞ்சிட்டா, உன்னோட சேர்ந்துட்டா அப்படிங்கிறது 7வது ஸ்லோகம். 8வது ஸ்லோகத்தில் கோபியர்கள்லாம் என்ன பண்ணுறா, உன்னை பரமாத்மாவாகலாம் நினைக்கலையாம், தன்னோட காதலனாகவே நினச்சிண்டு அவளோட ஆன்மாவாக நினச்சி உன்னையே தியானிக்க ஆரம்பிச்சிட்டாலாம். அவளோட பாக்கியம் எப்படி இருந்தது, ஒரு நொடியில் துறவிகள்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணாதான் அவளுக்கு மோட்சங்கிறது கிடைக்கும். ஆனால் இவா என்ன பண்ணிட்டா, உன்னை ஒரு செகண்ட் மனசில் நினச்சதுனாலேயே அவளுக்கு மோட்சம் கிடைச்சிருது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி உன்னை எந்த வகையிலையாவது மனசில் தியானிச்சுண்டு அழியாத மோட்சம் எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டத்ரி வேண்டிக்கிறார். இதில் உன்னோட திருமேனியை ஒரு நிமிஷம் நினச்சி அவளுக்கு மோட்சம் கிடைச்சதே, அதே மாதிரி எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அடுத்தது 9வது ஸ்லோகத்தில் உன்னை தேடி எல்லா திசைகள்லையும் உன்னையே சூழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, இப்போ ஒரு இடத்துக்கு கோபியர்கள் எல்லாம் வந்துட்டா, கிருஷ்ணர் நடுவில் நிற்கிறார், சுற்றி வர கோபியர்லாம் நிற்கிறாளாம். அப்படி அவளெல்லாம் பார்த்த உடனே நீ என்ன பண்ணுற, உனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த கோபிகைகள் எல்லாம் பார்த்தோன்னே புன்முறுவலால் உனக்கு அப்படியே முகமெல்லாம் மலர்ந்து போயிடுதான். அவளை பார்த்த உடனே கருணை பொங்கிறது அவளை பார்த்து, நமக்காக இவ்வளோ பேர் வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி. அப்போது எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய குருவாயூரப்பனாக இருக்கக்கூடிய நீ தான் என்னோட பிணிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டத்ரி தசகம் 65 பூர்த்தி பண்ணுறார். இப்போ 6லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை கத்துண்டுடலாம். காச்சித் குச்சே புனரசஜ்ஜித கஞ்சுலீகா வியாமோகத பரவதோபிர் அலக்ஷ்யமானா த்வாமாயயௌ நிருபம பிரணயாதி பார ராஜ்யாபிஷேக விதயே கலஷீதரேவ காச்சித் குச்சே புனரசஜ்ஜித கஞ்சுலீகா வியாமோகதः பரவதோபிரலக்ஷ்யமானா காச்சித் குச்சே புனரசஜ்ஜித கஞ்சுலீகா வியாமோகதः பரவதோபிரலக்ஷ்யமானா த்வாமாயயௌ நிருபம பிரணயாதி பார ராஜ்யாபிஷேக விதயே கலஷீதரேவ த்வாமாயயௌ நிருபம प्रणयाति भार राज्याभिषेक विधये कलशीधरेव काचित् कुचे पुनरसज्जित कञ्जुलीका व्यामोहतः परवदोभिरलक्ष्यमाना त्वामाययौ निरुपम प्रणयाति भार राज्याभिषेक विधये कलशीधरेव काचित् कुचे पुनरसज्जित कञ्जुलीका व्यामोहतः परवदोभिरलक्ष्यमाना त्वामाययौ निरुपम प्रणयाति भार राज्याभिषेक विधये कलशीधरेव आश्चित् गृहात् किल निरेतुम् अपारयन्त्यः त्वामेव देव हृदये सुदृढं विभाव्य देहं विधूय परचित् सुखरूपमेकं त्वामाविशन् परमिमा ननु धन्यधन्याः
काश्चित् गृहात् किल निरेतुमपारयन्त्यः त्वामेव देवहृदये सुदृढं विभाव्य काश्चित् गृहात् किल निरेतुमपारयन्त्यः त्वामेव देवहृदये सुदृढं विभाव्य देहं विदूय परचित् सुखरूपमेकं त्वामाविशन् परमिमाननुदन्यदन्याः देहं विदूय परचित् सुखरूपमेकं त्वामाविशन् परमिमाननुदन्यदन्याः काश्चित् गृहात् किल निरेतुमपारयन्त्यः त्वामेव देवहृदये सुदृढं विभाव्य देहं विधूय परचित् सुखरूपमेकं त्वामाविशन् परमिमाननुदन्यदन्याः काश्चित् गृहात् किल निरेतुमपारयन्त्यः त्वामेव देवहृदये सुदृढं विभाव्य देहं विधूय परचित् सुखरूपमेकं त्वामाविशन् परमिमाननुदन्यदन्याः जारात्मना नः परमात्मतया स्मरन्त्यो नार्यो गताः परमहंसगतिं क्षणेन तं त्वां प्रकाश परमात्मतनुं कथञ्चित् चित्ते वहन् अमृतमश्रममश्नुवीय जारात्मना न परमात्मतया स्मरन्त्यो नार्यो गताः परमहंसगतिं क्षणेन जारात्मना न परमात्मतया स्मरन्त्यो नार्यो गताः परमहंसगतिं क्षणेन तं त्वां प्रकाश परमात्मतनुं कथञ्चित् चित्ते वहन् अमृतमश्रममश्नुवीय तं त्वां प्रकाश परमात्मतनुं कथञ्चित् चित्ते वहन् अमृतमश्रममश्नुवीय जारात्मना न परमात्मतया स्मरन्त्यो नार्यो गताः परमहंसगतिं क्षणेन तं त्वां प्रकाश परमात्मतनुं कथञ्चित् चित्ते वहन् अमृतमश्रममश्नुवीय जारात्मना न परमात्मतया स्मरन्त्यो नार्यो गताः परमहंसगतिं क्षणेन तं त्वां प्रकाश परमात्मतनुं कथञ्चित् चित्ते वहन् अमृतमश्रममश्नुवीय अभ्यागताभिरभितो व्रजसुन्दरीभिः मुग्धस्मितार्द्रवदनः करुणावलोकि निस्सीमकान्तिजलधिस्त्वमवेक्ष्यमानो विश्वैकहृद्यहरमे पवनेश रोगान् अभ्यागताभिरभितो व्रजसुन्दरीभिः मुग्धस्मितार्द्रवदनः करुणावलोकि अभ्यागताभिरभितो व्रजसुन्दरीभिः मुग्धस्मितार्द्रवदनः करुणावलोकि निस्सीमकान्तिजलधि स्वमवेक्ष्यमानो विश्वैकहृद्यहरमे पवनेश रोगान् निस्सीमकान्तिजलधि स्वमवेक्ष्यमानो विश्वैकहृद्यहरमे पवनेश रोगान् अभ्यागताभिरभितो व्रजसुन्दरीभिः मुग्धस्मितार्द्रवदनः करुणावलोकि निस्सीमकान्तिजलधि स्वमवेक्ष्यमानो विश्वैकहृद्यहरमे पवनेश रोगान् अभ्यागताभिरभितो व्रजसुन्दरीभिः मुग्धस्मितार्द्रवदनः करुणावलोकि निस्सीमकान्तिजलधि स्वमवेक्ष्यमानो विश्वैकहृद्यहरमे पवनेश रोगान्